இந்த விருது பெண்களுக்கான விருது அப்படின்றதுனால இந்த விருதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இங்க என் பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த விருதை நான் ஏன் இப்ப எடுத்தோன்னு மேல காமிச்சேன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும், பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன். அவர் எங்க விட்டு எங்க போல என் கூட தெய்வமா தான் இருக்காருன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே மாதிரி கேப்டனை நம்ம பத்தி சொல்லணும்னா, பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம் மரியாதை கொண்டவர். அவர் அம்மா இல்லைனாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனிதரா வாழ்ந்தார். எங்க கட்சியிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு என்று ஒரு அணி அமைத்து, அவங்களுக்கு என்று ஒரு சீருடை, அவர்களுக்கு என்ற ஒரு கௌரவமான பதவி என்று பெண்களை முக்கியமான இடத்துல நிக்க வச்சு பார்த்து அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார். திரையுலகில் இருந்த போதும் கேப்டனுடைய ஷூட்டிங் என்றார், ஹீரோயின்ஸ்ல இருந்து அனைவருமே தைரியமா நம்பி அங்க போவாங்க. ஏன்னா அங்க கேப்டன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் எங்களை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுத்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்தார். திருமணத்திற்கு பிறகு எனக்கு எல்லா வகையிலும் சரிசமமாக எல்லா இடத்திலும் என்னை கேப்டன் மதித்து அழைத்து சென்று, இன்னைக்கு அவர் இல்லாத போதும் இதை நான் எடுத்து நடத்துறேன்னா கேப்டனுடைய வழிகாட்டுதலின் படிதான் இன்றைக்கு வரைக்கும் கட்சியையும் சரி, குடும்பத்தையும் சரி, நிறுவனங்களையும் என்னால் சிறப்பாக கொண்டு செல்ல முடிகிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் என் கணவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், என்னை வழி நடத்திய விதம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பிரேமலதா விஜயகாந்தாக நிக்கிறேன். இங்க சித்ராமா இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க, இப்போ சுஹாசினி அண்ட் அம்பிகா இப்ப பேசிட்டு போனாங்க. அவங்க கேப்டனோட ஹீரோயின்ஸா ஆக்ட் பண்ணவங்க தான். அதனால இங்க இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.